ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான அருமையான இன்றைக்கி பாவக்காய் பொரியலாம் பார்க்க போகிறோம். ஸோ பாவக்காய் இடையில எடுத்துக்கிறது உடம்புக்கு எடுத்துக்கிறது நல்லது, சுகர் ப்ரெஷருக்கு நல்லது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி பாவக்காய் எடுத்துருக்கோம், பாவக்காய் பொரிக்க போகிறோம். வாங்க அதான் பார்க்க போகிறோம். ஸோ பாவக்காய் நல்லா க்ளீன் பண்ணி, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு, ஸோ இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஸோ எல்லாம் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து போட்டு தாளிச்சிட்ருக்கோம். வாங்க நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாவக்காயை சேர்த்துருவோம். பாவக்காயை சேர்த்து போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி நல்லா வதங்கணும். ஸோ வதங்க விட்டு நம்ம அதுக்கு பிறகு வந்து உப்பு, மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ என்ன சேர்க்க போகிறோம்னா மசாலா. ஸோ உப்பு போட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுவோம். ஸோ இதில் இப்போ வந்து பாவக்காய் போடுறோம், பொரிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி கிண்டிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, மிளகா பொடி போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பொடி ஒன்று போடுவோம், கறி பவுடர்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க. இது அவ்வளோதான் இது மட்டும்தான். ஸோ இது மட்டும் போட்டுட்டு தக்காளிலாம் போடுறது கிடையாது. தக்காளிலாம் போட்டால் நிறையா தக்காளி தண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் அது கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ட்ரையாகவே இது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி போடாமல் ட்ரையாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி போட்டு பண்ணுறதுக்கு. ஆனால் மெயின் வந்து இதில் வந்து என்ன டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா ஸோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ கசப்பு தன்மையும் அவ்வளோவா இருக்காது, கம்மியாகிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து போட்டு இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வதக்குறோம். ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா, உப்பு எல்லாம் போட்டு சேர்த்துருவோம். ஸோ எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு, ஸோ மூடி போட்டு நம்ம வேக விட்டணும். ஸோ மூடி போட்டு வேக விட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை மூடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து கிண்டி நல்லா மசாலா போட்டு வேக விடணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து உப்பு போடுறோம். ஸோ இது மாதிரி வந்து உப்பு போட்டப்பறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா போடுவோம். ஸோ இது மாதிரி போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். நான் அதே எல்லா சாப்பாட்லேயும் சொல்கிற மாதிரி, ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா சாப்பாட்லேயும் வந்து இஞ்சி பூண்டு உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ உடம்புக்கு சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதே மாதிரி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. ஸோ அதுவும் உங்கள் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து எல்லா மசாலாவும் போடுறோம், மிளகாப்பொடி போடுறோம். ஸோ மிக்ஸ் மசாலாவும் போட்டிருக்கோம். ஸோ உப்பும் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி நல்லா சூப்பராக கருவேப்பிலாம் மெயினாக கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஸோ இதனால் வந்து சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கருவேப்பிலை வாடை, இந்த இஞ்சி பூண்டு வாடை, மசாலா வாடை. ஸோ இவ்வளவு தான். இது மட்டும் நம்ம போட்டு கிண்டிட்டு நல்லா மூடி போட்டு நம்ம திரும்ப வந்து நல்லா பிரட்டி விடணும். இது வந்து நல்லா பிரட்டி கிளறி விடணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சிங் ஆயிரும். ஸோ மசாலா எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அருமையாக நல்லா கிண்டி கிளறி விடணும். அதே மாதிரி வந்து சொல்லுவாங்கள்ல, நல்லா கிண்டி கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். ஸோ ஒரு 20 நிமிஷம் விட்டு திரும்ப எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ அந்த ஆவியில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு பிறகு எடுத்து நம்ம திரும்பி வந்து ஓப்பனில் வச்சு நல்லா வேக விடணும், கிண்டி விடணும். ஸோ அப்போ தான் வந்து அதில் எதுவும் ஒரு தண்ணி அந்த மூடி போட்டனால வேர்வை தண்ணி எதுவும் இருந்தாலும் ஸோ அது எல்லாம் இழுத்துட்டு நல்லா ட்ரையாக வந்து சுக்காவாக நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ பொரியல் மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும், அது கீழே எந்த தண்ணி இருக்காது, ஸோ ஈரமும் இருக்காது. ஸோ அதனால வந்து தக்காளி போடாமல் இது மாதிரி ட்ரையாக வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கசப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி ஓப்பனாகவே வச்சு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி கிண்டி வதங்க விட்டு ஸோ பண்ணுறனால வந்து கசப்பு தன்மைகள்லாம் போயிடும். ஸோ அதனால தான் இப்போ வாங்க நம்ம வந்து லைட்டாக மூடி போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். வாங்க பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா வந்து இப்போ வந்து நம்ம கிண்டி கிளறி விட்டுட்டு ஸோ மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து கிண்டி பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இறக்கிட்டு வாங்க நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம். வாங்க அந்த கொத்தமல்லி போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஸோ பிளேட்டில் எடுத்துருவோம். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.
சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்